மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் 10க்குரிய புத்தக வினாவிடை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பாடங்கள் எல்லாத்துக்கும் புத்தக வினாவிடை அப்லோட் பண்ணிட்டு அதை பார்க்க நினைச்சிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லாட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா குருவினாக்குரிய விடையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குருவினா ஆட்சேர்ப்பின் பொருள் தருக. விடை பக்கம் எண் 73. அதுல ஆட்சேர்ப்பின் பொருள் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுல முதல் லைன் ஒரு நிறுவனத்தில் உள்ள இங்க இருந்து ஆரம்பிச்சு 1, 2, 3வது லைன் ஆட்சேர்ப்பு எனப்படுகிறது வரை குறிச்சுக்கோங்க. இது குருவினா ஒன்றுக்குரிய விடை. அடுத்ததா குருவினா 2 பதவி உயர்வு என்றால் என்ன? விடை பக்கம் எண் 75. அதுல உங்களுக்கு 2வது பேராகிராஃப் பதவி உயர்வுனே ஹெட்டிங் இருக்கும். அந்த பேராகிராஃப் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 2க்குரிய விடை. அடுத்த குருவினா 3 அகவல ஆட்சேர்ப்பின் ஏதேனும் 2ஐ கூறுக. விடை பக்கம் எண் 74. அதுல லாஸ்ட் பேராக்கு முந்தின பேராக்கு உங்களுக்கு அகவலங்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை மார்க் பண்ணிக்கோங்க, முழுவதும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 3க்குரிய விடை. அடுத்ததான் குருவினா 4 ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 76. 76ஆம் பக்கத்துல லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நிறுவனங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சா இங்க இருந்து ஆரம்பிச்சு எனப்படுகிறதுன்றது இது ஃபுல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து குருவினா 4க்குரிய விடை. அடுத்ததா உங்களுக்கு சிறுவினா. சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 75ல இருக்கு. அதுல நேரடி வளங்கள்ல 2வது பாயிண்ட் கோரப்படாத விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் சிறுவினா 1க்குரிய விடை. அடுத்ததா வேலைவாய்ப்பு இணையதளங்கள் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 75. அதுல லாஸ்ட் பேராகிராஃப்க்கு முந்தின பேராகிராஃப் இணையவெளி ஆட்சேர்ப்பு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 2க்குரிய விடை. அடுத்ததா 3 ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் உள்ள புறத்திடலின் படிநிலைகளை கூறுகின்றதா. இது விடை பக்கம் எண் 76வது பக்கத்துல இருக்கு. 76வது பக்கத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 பாயிண்ட்டுமே நீங்க எழுதணும். இதுதான் உங்களுக்கு சிறுவினா 3க்குரிய விடை. அடுத்ததா பெருவினான்னு பாத்தீங்க அப்படின்னா பெருவினால ஃபர்ஸ்ட் பெருவினா ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள அகவலங்களை விளக்குகின்றக்கா. இது விடை பக்கம் எண் 75ல இருக்கு. 74ல ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். அகவலங்கள் இருக்கு. அதுல ஏதாவது 5 பாயிண்ட் எழுதுனா போதுமானது. நமக்கு 74வது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆரம்பிச்சு 75வது பக்கத்துல நமக்கு 11வது பாயிண்ட் வரைக்கும் முடியும். இதுல உங்களுக்கு எந்த 5 பாயிண்ட் எளிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த 5 பாயிண்ட் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். 5 பாயிண்ட் மட்டும் படிச்சாலே போதுமானது. இதான் பெருவினா 1க்குரிய விடை. அடுத்ததா பெருவினா 2 ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவலங்களை விளக்குக. விடை பக்கம் எண் 75. அதுல மேல ஸ்டார்டிங்ல புறவலங்களே 2ஆ பிரிப்பாங்க. நேரடி வளங்கள் 1 பிரிப்பாங்க, மறைமுக வளங்கள் 2ஆ பிரிப்பாங்க. இதுல ஸ்டார்டிங்ல இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே 76வது பக்கத்துல எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. சரிங்களா, 5 இது மட்டும் எழுதுனா போதுமானது. எங்க இருந்து ஆரம்பிச்சு 75வது பக்கத்துல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லா எழுதணும் அவசியம் இல்லை. இதுல உங்களுக்கு எது எளிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுல ஒரு 5 பாயிண்ட் சரிங்களா எழுதுனா போதும். இதுதான் என்னது அப்படின்னா உங்களுக்கு 75, 76வது பக்கத்துல இருக்கிறதா பெருவினா 2க்குரிய விடை. அடுத்ததா பெருவினா 3 பாத்தீங்க அப்படின்னா
ஆள்சேர்ப்பு முறையில் உள்ள சமீப கால போக்குகளை விளக்குகின்றக்கா. இது விடை பக்கமே 76 இருக்கு. 76ஆம் பக்கத்துல அவங்க கட்டி கொடுத்துப்பாங்க. ஆள் சேர்ப்பில் சமீப கால போக்குகள் கொடுத்துருக்காங்களா, இது இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த கலைச்சொற்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃபரை உண்டு. இது பெருவினா 3 கூடிய விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோ கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற எந்த பாடத்துக்கு புக் பேக் கொஸ்டின் வேணும்னு நினைக்கிறோம் அதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.